குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது. நான் கால்ஸோ டிப்ஸோ ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. இது முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த அனுபவத்தை இந்த சேனலில் பகிர்றேன். இதுதான் என்னுடைய டிஸ்க்ளைமர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிரேசி ட்ரேடிங்லேருந்து கார்த்திக் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்துருப்பீங்க. அதாவது பேங்க் நிஃப்டி ஒரு நிலமை மட்டும், நிஃப்டி ஒரு நிலமை மட்டும் இல்லை. ஏன் பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட் வச்சு நிஃப்டி இல்லைன்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இது பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். நேற்று லோ பார்த்தீங்கன்னா, நேற்று லோ இன்னும் கொஞ்சம் அதிகம் தான். நான் அதோட ஸ்விங் இன்னொரு லோ வச்சிருக்கேன். அதாவது 52,126 லோ. ஹை பார்த்தீங்கன்னா 52,954. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன அப்படின்னா, அதாவது இன்னைக்கு மார்க்கெட் இப்போ, அதாவது நைட்டு ஃபெட்டோட ரிசல்ட் வந்துருச்சு. அது ஏதோ பாசிட்டிவா வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஆனா குளோபல் மார்க்கெட்ல பெரிய இம்பாக்ட் இல்லை. அதனால ஒரு சின்ன பாசிட்டிவ் ஓப்பன், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஓப்பன் சின்னதா, அதாவது ஃபிளாட் ஓப்பன்ல ஓப்பன் ஆகும். இப்ப என்ன அப்படின்னா, மார்க்கெட் இங்க இருந்து ஒரு 300 புள்ளி போகணும். இங்க இருந்து லோ வரணும்னா ஒரு 500 புள்ளி வரணும். இது இன்பிட்வீன்ல ஓப்பன் ஆகிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்ம ட்ரேட் பண்ணோம் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். பட் மார்க்கெட் எவ்வளவு மொமெண்டம் இருக்கு என்னன்னு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் அதோட ரிசல்ட் பாசிட்டிவ் வந்தனால ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு நான் நம்புறேன். பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு. இது லெவல்ஸ். இது ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் இன்பிட்வீன்ல ஓப்பன் ஆகுது. அதை ரொம்ப ஜாக்கிரதையா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நிஃப்டியோட லெவல்ஸ். நிஃப்டி நேற்று கடந்த 3 நாள் இந்த அதே லெவல் அப்படியே இருக்கு. அந்த லெவலை தாண்டவே இல்லை. இந்த லெவல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிஃப்டி அதே தான், சேம் சினாரியோ. அதாவது மார்க்கெட் ஃபிளாட் ஓப்பன் இல்லை, ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவ் சின்னதாக ஒரு ஓப்பன். ஃபிளாட் ஓப்பன் தான் மோஸ்ட்லி அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கிருந்து இந்த லோவை கட் பண்ணாதான் அடுத்த இம்பாக்ட். இங்கிருந்து இந்த ஹையக்கு போய் கட் பண்ணாதான் அடுத்த இம்பாக்ட். அதனால இதுவும் நம்ம ஜாக்கிரதையா நோட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். மார்க்கெட் மிட்வேல தான் ஓப்பன் ஆகிறாங்க. நேற்று பேங்க் நிஃப்டியில மூமெண்டம் இருந்ததுன்னா அது வேற. ஃபெட்டோட ரிசல்ட் மூமெண்டம் இருந்தது, அது ஓகே. நேற்று ஃபெட்டோட ரிசல்ட் நைட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு கூட நேற்று குளோபல் மார்க்கெட்ல பெரிய இம்பாக்ட் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச எல்லாமே ஜஸ்ட் ஒரு நெகட்டிவ், சின்ன ஒரு நெகட்டிவ் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் ஃபெட்டோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0.5% கட் பண்ணிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாம். அது எப்படி இன்னைக்கு இம்பாக்ட் ஆகுதுன்னு நீங்க மார்க்கெட் பார்த்தா தெரிஞ்சு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பேங்க் நிஃப்டி எதுக்காக இவ்வளவு மூமெண்டம் கொடுத்துச்சுன்னு பார்த்துடலாம். அந்த ஃபெட்டோட ரிசல்ட் இதெல்லாம் ஓகே. மார்க்கெட்ல எப்படி நம்ம இது பண்றது பாருங்க. இது லாஸ்ட் வீக்கோட ட்ரேடிங் டேஸ். இது லாஸ்ட் இது இருக்க மாட்டேங்குது. சரி, லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் எவ்வளோ? 51,938. லாஸ்ட் வீக்கோட ஹை எவ்வளோ? 51,994. ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா நான் வச்சுக்கோங்க. இந்த வீக்கோட ஓப்பன் எவ்வளோ? 52,38. ஃப்ரெண்ட்ஸ், 52,38. அதாவது லாஸ்ட் வீக் ஹைக்கு மேலதான் மார்க்கெட்டே ஓப்பன். லாஸ்ட் வீக் ஹைக்கு கீழே போகாத வரைக்கும் மார்க்கெட் என்னன்னா அப் ட்ரெண்ட் தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சரி. லாஸ்ட் வீக்கோட இப்போ மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது செவ்வாய்க்கிழமை க்ளோசிங் எவ்வளோ? 52,188. சரி, செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஹை எவ்வளோ? 52,284. செவ்வாய்க்கிழமை வரைக்கும் லோ எவ்வளோ? 52,85. இந்த லோவை கட் பண்ணாத வரைக்கும் புட் செல்லர்ஸ் பயப்பட மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நேத்தோட ஓப்பன் எவ்வளோ? அதாவது செவ்வாய்க்கிழமை க்ளோஸ் எவ்வளோ? 52,188. நேற்று அதுல 10 பாயிண்ட் ஒரு நெகட்டிவ் ஓப்பன். அங்க இருந்து எவ்வளவு போயிருக்கு அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் தான் கீழே போயிருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஓப்பன் ஒரு சின்ன லெக்கு தான் வந்துச்சுன்னா
அதாவது டவுன் சைட் சின்ன லெக் தான் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு என்ன புள்ளி சைடுல என்ன நடக்கும், பெரிய லெக் வரும் அப்படின்னு. அதுதான் நேத்து நடந்திருக்கு. அதாவது 52,154 இருந்து 52,284 கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் போயிருக்கு. திருப்பி இந்த 600 பாயிண்ட் போனதுக்கு அப்புறம் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்து நேற்று 52,750 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ 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 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. ஏன்னா மார்க்கெட் இது வந்து போன வீக்கோட ஹை, இது இந்த வீக்கோட ஹை. இந்த வீக்கோட ஹையை தாண்டின உடனே மார்க்கெட் நல்லா ஃப்ளை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது அது இல்லாம நேத்தோட ஓப்பனுக்கு மேல மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல ஓப்பன் எஸ்டர்டே ஹையும் கிராஸ் பண்ண உடனே மார்க்கெட் ஃப்ளை ஆக ஆரம்பிச்சிச்சு. இதை எல்லா நாளும் நம்ம பொருத்தி பார்க்கணும். ரொம்ப 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 பட் ஒரு ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா லோவுக்கும் ஹைக்கும் இடைப்பட்ட இடையில இருந்தா கண்டிப்பா எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும், ஹையை கிராஸ் பண்ணா மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்தலாம். நிஃப்டி சினாரியோ கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. சாரி, இது லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் 25,356. லாஸ்ட் வீக்கோட ஹை எவ்வளோ, 25,433 தான் ஆல் டைம் ஹையா இருந்தது லாஸ்ட் வீக். இந்த வீக்கோட ஓப்பன் எவ்வளோ, 25,406. அதாவது க்ளோஸுக்கு மேலதான் பாசிட்டிவ் ஓப்பன் தான். ஓகே, இல்ல இந்த வீக்கோட ஹை எவ்வளோ, அதாவது லாஸ்ட் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் 25,445. அதாவது இதுக்கு மேலேயும் வந்துட்டாங்க. சரி, செவ்வாய்க்கிழமை க்ளோசிங் எவ்வளோ, 25,418. நேத்து ஓப்பன் பாருங்க, திருப்பி ஒரு நெகட்டிவ் ஓப்பன் 25,402. நேத்தோட ஹை பாருங்க. ஆனா நேத்து ஆஃப்டர்நூன் மேலதான் அந்த லோ வச்சாங்க. சரி, ஓகே, அங்க இருந்து ஒரு 82 புள்ளிகள் ஹை போயிட்டு அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 புள்ளிகள் டவுன். இது ரொம்ப ரொம்ப நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். கால் செல்லர் நிஃப்டியில பேனிக்கே ஆக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஆல் டைம் இருக்கு, மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுனால ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜில் இருக்காங்க. இது நம்ம இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். கரெக்டா பொருத்தி அதை என்னன்னு பார்த்துதான் நம்ம பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் போன வாரம் மாதிரியே ஒரு பெரிய ஹை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது, டவுன் வருவாங்கன்னு சொல்ல முடியாது, சைட்வேஸ் எப்படி வேணா நடக்கலாம். ப்ராபபிலிட்டி சான்ஸ், நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்றது தான் ரொம்ப 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 முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் இந்த கடந்த ஒரு 4 நாளாவே ஹை பார்த்தீங்கன்னா 482, லோ பார்த்தீங்கன்னா இந்த 4 நாளோட லோ பார்த்தீங்கன்னா 25,285. அப்ப மார்க்கெட் ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ளதான் மூமெண்டமே நடந்துட்டு இருக்கு. இந்த 4 நாளா ஃபுல்லா டிகே பண்ணிட்டாங்க. கால் செல்லர் ப்ரீமியம் டிகே பண்ணியாச்சு, புட் செல்லர் ப்ரீமியம் டிகே பண்ணியாச்சு. மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவ் இருக்கு, அதாவது ப்ரீமியம் பாசிட்டிவ் இருக்கு, 5 பாயிண்ட் என்னமோ பாசிட்டிவ் இருக்கு பேங்க் நிஃப்டி நினைக்கிறேன். அதுவும் நம்ம நோட் பண்ணுவோம். அது நெகட்டிவ் வந்தா என்ன நடக்கும், பாசிட்டிவ் போனா என்ன நடக்கும்னு பார்க்கணும். இதுக்கு மேல நாம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஐவி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பேங்க் நிஃப்டி விட்டுறலாம், நிஃப்டி பார்த்தலாம். நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பைர்ல. நிஃப்டி பாருங்க இம்பேலன்ஸ்டு, நான் போன வாரமே சொல்லியிருந்தேன். இது ரொம்ப 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 கவனிக்க வேண்டியது. அதாவது 23 புட் சைட்லயும் கால் சைட்ல 17 இருக்கு, இம்பேலன்ஸ்டா இருக்கு. இம்பேலன்ஸ்டா இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. ஏன்னா இங்க டைம் வேல்யூ கம்மியா இருக்கும், இங்க டைம் வேல்யூ அதிகமா இருக்கும். அப்ப அந்த டைம் வேல்யூ பகிர்ந்து கொடுக்கணும், அவங்க ஆப்போசிட் சைடு கொடுத்தே ஆகணும். இது நேத்தோட மார்க்கெட் முடிவுல. இன்னைக்கு எப்படி ஓப்பனிங்ல ஐவி என்ன இருக்கு என்னன்னு கண்டிப்பா செக் பண்ணுங்க. இன்னைக்கு மெயினா ரோல் பிளே பண்றது ஐவியா தான் இருக்கும். அதே மாதிரி ஓப்பன் ஹைலோ, இது ரொம்ப 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 முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நான் கேட்கறதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். அதை கூட உங்களால முடியல, உங்க வீடியோ எனக்கு அவ்வளவு பிடிக்கல அப்படின்னா டைரக்டா சொல்லுங்க. ஆனா அந்த கமெண்ட் கூட ஏன் பண்ண மாட்டேங்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. நானும் வீடியோல சொல்றேன், நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல சொல்றேன், அப்படி இருந்தும் வேலைக்கு ஆகல. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வியூஸ் போது லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன் என்னென்ன பண்ணுன்ட்டு. அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று இன்னொன்று சொல்ல வந்துட்டேன், முக்கியமானது. அதாவது நேற்று காலையில் என்ன நினச்சுன்னு காட்டிடுறேன். பேங்க் நிஃப்டி இது 9:34க்கு இங்கே பாருங்க, 52,500 கால், 52,200 கால், 52,300 கால், 53,000 கால், 52,400 கால், 52,200 புட்டு, 52,000 புட்டு, 52,600 கால், இன்னமும் கால் தான் இருந்தது. அப்ப இத்தனை காலோட 2 புட்டு சண்டை போடுறாங்க. ஓகே, இது 9:34. இது 9:41க்கு பாருங்க. அதாவது 52 அந்த கால் பாருங்க, ஒரு கால் 52,600 கால் மேல வந்துட்டாங்க, 52,000 புட்டு கீழே போயிட்டாங்க 9:41க்கு. இது பாருங்க 9:57க்கு திருப்பியும் 52,700 காலு கீழே மேல வந்துட்டாங்க, 52,600 கால் வந்து மேல வந்துட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு கால் கீழே போயிடுச்சு. இது பாருங்க எப்படி எல்லாம் நம்ம அந்த சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. அதுக்கு உண்டான மாதிரி தான் மார்க்கெட் அங்க ரியாக்ட் ஆகும். இது வந்து 10 மணிக்கு, இது 10:30 மணிக்கு. 10:30 மணிக்கு பாருங்க மார்க்கெட் ஓரளவுக்கு ஒரு இதுக்கு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா 52,500 கால், 52,400 கால், 52,600 கால், 53,000 கால், 52,400 புட்டு, 52,200 புட்டு, 52,000 புட்டு, 52,000 புட்டு. இது வந்த உடனே மார்க்கெட் ஒரு பெரிய ஸ்பீடு இல்லை. இது பாருங்க 11:30 மணிக்கு திருப்பி அதே தான் நடந்திருக்கு. 53,000 கால் மேல வந்துட்டாங்க, 52,500 கால், 52,700 கால், 52,800 கால், 52,600 கால், 52,400 புட்டு, 52,500 புட்டு, 52,900 கால், 52,300 புட்டு. இது வந்தோடனே மார்க்கெட் அவ்வளவுதான், அங்க இருந்து மூமெண்டம் இல்லை, ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிதான் இருந்தது. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நம்ம நோட் பண்ணணும். இது நேற்று முடிவில் பாருங்க 52,800 கால் புட்டு கட்டம் கட்டிட்டாங்க, 52,700 புட்டு, 53,000 கால், 52,900 கால், 52,700 கால். அதாவது ஸ்டாடல் கொண்டு வந்துட்டாங்க மார்க்கெட். ஒரு 11:30-12 மணிக்கெல்லாம் ஸ்டாடல் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு மேல அந்த மொமெண்டம் இல்லை. அதை தான் நேற்று பேங்க் நிஃப்டில நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஏரியா அததான் பேங்க் நிஃப்டி பார்த்துருப்பீங்க. இந்த ஏரியா கட்டம் கட்டிட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மூமெண்டம் இல்லை. சும்மா அப்படியே 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் ஏறி இருக்கிறது அப்படின்ட்டு ப்ரீமியத்தை டீக்கப் பண்ணி 0 பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 முக்கியம். எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சுப்பேன். நான் லெவல்ஸை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி தான் நம்ம கிரீன்ல முடிக்கணும். அதே மாதிரி டிசிப்ளினா ட்ரேட் பண்ணணும். நம்ம ட்ரேடு செட்டப் வர்றப்ப தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். சைக்காலஜி, எமோஷனல் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இது டெய்லி நம்ம சொல்ற விஷயம், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் என் மேல அவ்வளவு கோபம்னு சொல்லுங்க. இல்ல பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க, பிடிக்குதுன்னா பிடிக்குதுன்னு சொல்லுங்க. எதுவாக இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். தயவு செய்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் திருப்பி இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல அப்டேட் பண்றேன். அதுக்கு என்னன்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் சொல்லுங்க. அது என்ன வாட்ஸ்அப்லயும் நான் சொல்றேன், இது மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்பயும் யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஒரு சில பேர் நேற்று ஃபோன் பண்ணி பேசினாங்க, இந்த மாதிரி நான் அங்கே இருக்கேன், நான் நாளையிலேருந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனால் ஒரு சில பேர் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. பார்க்கலாம் நம்மளும், ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக தான் சொல்கிறோம். நான் திருப்பி சொல்கிறேன், அதுக்குண்டான ஒரு அப்ரிஷியேட் இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். இல்லைன்னா எனர்ஜி குறைஞ்சிடும். அது இல்லை, நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு போர் அடிக்குது, புரியல, இல்லை இது ஒன்றுமே ஒர்த் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அதுவும் சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. நான் மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.